ஆர்ப்பாட்டம் பண்ணணும்னு ஒரு நிமிஷம் ஆர்ப்பாட்டம் பண்றதுக்கு ஒரு இடத்தை நாங்க முடிவு பண்ணியிருந்தோம். அந்த இடத்துல பர்மிஷன் கிடையாது. இந்த இடத்துக்கு வாங்கன்னு சொன்னாங்க. சட்டத்தை மதிச்சு இந்த இடத்துக்கு நாங்க வந்திருக்கோம். இந்த இடத்துக்கு வந்தா இல்லன்னா எங்க கமலாலயத்துக்கு போலீஸ் அதிகாரிகள் வந்தாங்க நேற்று. வந்து இடத்தை மாற்ற சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அது பர்மிஷன் இல்லாத இடம், இது பர்மிஷன் உள்ள இடம். நாங்க பர்மிஷன் உள்ள இடத்துல நாங்க வந்திருக்கோம். இங்க மைக் வைக்க அனுமதி கிடையாது, ஆர்ப்பாட்டம் பண்றதுக்கு அனுமதி கிடையாது. அப்ப ஏன் இது அனுமதிக்கப்பட்ட இடம் நீங்க கூப்பிட்டீங்க நான் கேக்குறேன். இல்ல இங்க வந்தாலும் அரெஸ்ட் பண்ணுவோம்னா நாங்க அந்த இடத்துல ஆர்ப்பாட்டம் பண்ணிருப்போம்ல. பொதுமக்களுக்கு இடையூறு வேண்டான்றதுக்காக நாங்க இந்த இடத்தை மாத்தணும். அப்ப எங்களை ஜனநாயக முறைப்படி ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு முடியுமா இல்லையா? வள்ளுவர் கோட்டத்துல இன்னொரு அமைப்பு பர்மிஷன் வாங்கி உட்கார்ந்து இருக்காங்க. அப்ப எல்லாத்துக்கும் ஒரே சட்டம் தானே இங்க இருக்கணும். தமிழகத்துல இங்க எங்களுக்கு பத்திர சட்டம் இல்லைன்னா ஒரு இந்து சகோதரர்கள், இந்து அமைப்பை சார்ந்த சகோதரர் வெட்டி கொல்லப்பட்டு இருக்கிறார். இவர்களின் அஜாக்கிரதையினால வெட்டி கொல்லப்பட்டிருக்கிறார். அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டம் செய்வோம்னா அதை தடுத்தாங்கன்னா தமிழகத்துல எங்க ஜனநாயக உரிமை இருக்கிறது நாங்க கேட்கிறோம். எங்க இருக்குது? ஒரு தேசிய செயலாளர், ஒரு மாநில தலைவர் அமைதியாக தொண்டர்கள் வந்திருக்கிறாங்கன்னா அதுக்கு அனுமதி இல்லைன்னா என்ன அர்த்தம்?